எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது மக்களே, ஒரு சில பேர் இடம் மட்டும் வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சில பேர் இடத்துல வேறு ஏதாவது பில்டிங்கோ இருந்தால் கூட அப்படியே வாங்கிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் கமர்ஷியல் பில்டிங் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைப்பாங்க. அதுலேயும் இன்னொரு சில பேர் பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் பில்டிங்லேயே ரெண்டல் இன்கம் வந்துட்டு இருக்கக்கூடிய இடமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னொரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் கொஞ்சம் யோசித்தோம்னா, ஏன் இதெல்லாம் சொல்கிறேங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் யோசித்தோம்னா, இப்போ யாராவது ஒருத்தர் ஒரு இடத்துல பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, அந்த பிஸ்னஸ் பேக்கப்போட இடம் வாங்கணும் அப்படின்னு ஒரு சில பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா இடம் வாங்கி பில்டிங் கட்டி அதுக்கப்புறம் டெவலப் பண்ணி என்ன பிஸ்னஸ் பண்ணுறோமோ டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் அதை எடுத்து மேலே கொண்டு வரதுக்கு ப்ராப்பரான இன்கம் ரெண்டல் இன்கம் வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் டு குறைஞ்சது ஒரு 2 to 3 வருஷம் ஆயிரும். ஆனால் அதில் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பிஸ்னஸ் நல்லா ரன்னிங்கான இடமா பார்த்து மாதம் மாதம் ஒரு நல்ல இன்கம் வரக்கூடிய பில்டிங்காக பார்த்து அவங்க சில பேர் வாங்குவாங்க. அதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. இப்போ நான் ஏன் இதெல்லாம் விளக்கமாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, பிஸ்னஸ் ரன்னிங்கில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான பில்டிங்கோட ஒரு இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்குதுங்க. ரன்னிங் ஹாஸ்டல் வந்திருக்குது, லேடிஸ் ஹாஸ்டல் சேல்ஸ்க்கு வந்திருக்குதுங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை அம்பத்தூர் ஓட்டி எடுத்து திருமுல்லை வாயில் செல்லும் பொழுது அங்கே ஆன் மெயின் ரோட்டில், அதாவது திருமுல்லை வாயில் ஆன் மெயின் ரோட்டில் பி வெல் ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஃபேமஸான ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குங்க. கண்டிப்பாக பிவெல் ஹாஸ்பிட்டல் தெரியாத ஆட்கள் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த ஏரியா மக்களுக்காக இருக்கட்டும் நல்லா தெரியுங்க பிவெல் ஹாஸ்பிட்டல். இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடத்திறங்கக்கூடிய ரன்னிங் ஹாஸ்டல் இந்த பிவெல் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஜஸ்ட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு 400 to 500 மீட்டர்ஸ் தாங்க இருக்கும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய ரன்னிங் ஹாஸ்டல். அந்த ஹாஸ்டல் இருக்கக்கூடிய ரோட்டோட அகலம் பார்த்தீங்கன்னா 24 அடி ரோடுங்க. இடத்தோட லேண்டு ஃப்ரண்டேஜ் 40 அடிங்க. அந்த இடத்தோட நீள அகலம், அதாவது லேண்டோட டைமென்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40க்கு 60. அந்த இடத்தோட மொத்த அளவு டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 2400 சதுரடிங்க. இந்த 2400 சதுரடியில் 4500 ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட்டு ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் அப்படின்னு கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா பண்ணியிருக்காங்க. இதில் 115 பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி பெட்டு எல்லாமே போட்டு லேடிஸ் ஹாஸ்டல் ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த 115 பெட்டில் இப்போ ஆக்குபை பண்ணவங்க பார்த்தீங்கன்னா 90லேருந்து 95 பேர் இப்போ கரண்டில் இருக்காங்க, ஸ்டே பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த பில்டிங்கில் இருந்து வரக்கூடிய வருமானம் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 7 லட்ச ரூபா வருமானம் வந்துட்டு இருக்குதுங்க. இந்த 7 லட்ச ரூபா அப்படிங்கிறதுல மெயின்டெனிங் சார்ஜாக இருக்கட்டும், ஃபுட்டு இதெல்லாம் போக, கரண்ட் பில் கட்டணம் போக பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 3.5 லட்ச ரூபா ப்ராஃபிட்டபுளாக பிஸ்னஸ் ரன்னிங் ஆகிட்டு இருக்குது. சில பேர் கேட்கலாம், ப்ராஃபிட்டோட தானே போகுது, ஏன் அந்த ஓனர் சேல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம், கேள்விகள் கேட்கலாம். என்னென்னா அந்த ஓனர் வேறு இடத்துக்கு ஷிஃப்டாக இருங்காட்டி அவருடைய பிஸ்னஸ் வேறு ஃபீல்டு அப்படிங்காட்டி அவரால் இனி தொடர்ச்சியாக கண்டினியூ பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ப்ராப்பர்ட்டி மெயினாக பிஸ்னஸ் பேக்கப்போடு அப்படியே சேல்ஸ் பண்ணுறாருங்க. இந்த பில்டிங்கோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 4,35 லட்ச ரூபா சொல்கிறாருங்க. இந்த பதிவை பார்த்துட்டு ரெண்டல் இன்கமோட பிஸ்னஸ் பேக்கப்போட இருக்கக்கூடிய பில்டிங்கை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு சொல்கிறேங்க, டிலே பண்ணாமல் இந்த பதிவை பார்த்த உடனே எங்களுக்கு இம்மிடியட்டாக காண்டாக்ட் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் விருப்பப்பட்ட எங்களுடைய ஸ்டாஃபை உங்களுக்கு அனுப்பிச்சி வரோம். டைரெக்டாக கூட்டிகிட்டு போய் அவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் உள்ளே காட்ட முடியும் லேடிஸ் ஹாஸ்டல் அப்படிங்காட்டி. அதே மாதிரி பர்ச்சேசர், அதாவது பையர் யார் வந்தாலுமே லேடிஸோடு தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா உள்ள லேடிஸ் ஹாஸ்டல் இருக்குங்காட்டி ஜென்ஸ் வராங்க, அவங்க கூட லேடிஸ் வந்தாங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு அவங்க எப்படி உள்ளே ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா டைரெக்டாக ஓனர்ட்டே உட்காந்து ரேட்டை பேசலாங்க. இந்த 4,35 லட்ச ரூபா அப்படிங்கிறது ஃபைனல் ப்ரைஸ் கிடையாதுங்க. கண்டிப்பாக ரேட்டை குறைச்சி பேசலாம். அதே மாதிரி தாங்க ஒவ்வொரு பதிவிலையும் நம்ம சொல்கிற மாதிரி இந்த இடம் அக்ரிமெண்ட் ஹோல்டர்ட்டையோ பவர் ஹோல்டர்ட்டையோ கிடையாதுங்க.
நம்முடைய யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் அக்ரிமெண்ட் ஹோல்டர், பவர் ஹோல்டரோட ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம பதிவில் போடுறது கிடையாதுங்க. டைரெக்டாக ஓனரோட ப்ராப்பர்ட்டி தான் வந்து நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா டேரெக்டாக ஓனர் மீட்டிங் தரோம். ரேட்டு ஃபைனல் ஆச்சுன்னா டோக்கன் அட்வான்ஸ் பண்ணி டாக்குமெண்ட் வாங்கிக்கோங்க. டாக்குமெண்ட் பார்த்துட்டு உங்களுடைய லீகல் அட்வைசர் வந்து இந்த இடத்த வந்து வாங்கலாம், பில்டிங்கை வாங்கலாம், எந்த ஒரு வில்லங்கமும் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு லீகல் ஒப்பீனியன் கொடுத்துட்டாருன்னா தயவு செஞ்சு உடனடியாக வந்து நீங்கள் பத்திரம் பதிவு பண்ணிக்கங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், ஏற்கனவே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பேங்க் லோனில் தாங்க இருக்குது. அதனால் டாக்குமெண்ட்ஸ் வந்து பக்கா கிளியராக இருக்குது. அதே மாதிரி ரேட்டை ஃபைனல் ஆனோடனே டாக்குமெண்ட்ஸ் வாங்கிட்டு உங்கள் லீகல் அட்வைசரை கொடுங்க. உங்களுடைய லீகல் அட்வைசர் வந்து டாக்குமெண்ட்ஸ் பார்க்கட்டும். டாக்குமெண்ட் பார்த்துட்டு இந்த இடத்துல எந்த ஒரு வில்லங்கமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லீகல் ஒப்பீனியன் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா தயவு செஞ்சு டிலே பண்ணாமல் உடனடியாக வந்து நீங்கள் பத்திரம் வந்து பதிவு பண்ணிக்கங்க. அப்புறம் இந்த இடத்தோட ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங்கில் இருக்குங்க. இன்னொரு விஷயம், கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபஸ்ட்டு ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் இருக்குங்காட்டி லிஃப்ட் இருக்குதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்கலாம். இதில் வந்து லிஃப்ட் வந்து இல்லைங்க. சரிங்களா? ஒவ்வொரு பதிலையும் நம்ம சொல்கிற மாதிரி தாங்க, அந்த இடத்துல என்னென்ன இருக்குதோ அதை மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். நாங்கள் என்ன சொல்கிறோமோ அந்த இடத்துல அது மட்டும் தாங்க இருக்கும். மற்றவங்க மாதிரி வந்து பில்டப் பண்ணி பொய் சொல்லி வந்து நாங்கள் பதிவில் போட மாட்டோம். இந்த பதிவை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் இமீடியட்டாக வந்து கால் பண்ணி பேசுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நல்ல இடத்தோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.